இவங்க சொல்றாங்க நாங்கள் நல்லாட்சியை கொடுத்திருக்கோம், நாங்கள் நல்லாட்சியை கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. நீங்க நல்லாட்சியை கொடுத்திருந்தா இன்னைக்கு 4.5 வருஷம் கழிச்சு இன்றைக்கு ஐயா ராசா அவர்கள் 5 கிலோ அரிசியை தூக்கிட்டு வழி வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவசியம் என்ன இருக்கு? இந்த வழி 5 கிலோ அரிசி, பருப்பு, மிளகாத்தூள் மூஞ்சில கரைச்சி ஊத்தோ, இதை கொண்டு கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? அப்ப இதை கூட வாங்கி உண்ட வழி இல்லாத நிலைமையில தான் என் மக்களை வச்சிருக்க. அப்போ இப்படிப்பட்ட இழிநிலையை மாற்றுவதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு உங்கள் முன்னாடி நாங்கள் வெம்பாடுபடுறோம், கத்துறோம், கதறோம். ஏன்? இவர்கள் கையிலிருந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை அகற்றாத வரை நம்முடைய வாழ்வில் ஒளி வீசாது. அவ்வளவுதான். அப்போ இவர்கள் கையிலிருந்து ஆட்சி அதிகாரத்தை பிடுங்க வேண்டும் என்றால் ஒரே வழிதான் இருக்கு, ஒரே வழிதான். கண்ணை மூடிட்டு நீங்க காலையில எங்களை நினைக்காம சாப்பிட முடியாது, மாலையில எங்களை நினைக்காம சாப்பிட முடியாது, இரவுல எங்களை நினைக்காம சாப்பிட முடியாது. ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் எங்களை நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு சின்னம் தான் எங்களுடைய விவசாய சின்னம். சொல்லுவாங்க இல்லையா, இந்த தமிழகத்தை பிடித்த பீடை தான் திமுக. ஒரே ஒரு முறை உங்களுக்கு சனி பிடிச்சிருச்சுன்னா திருநள்ளாறு போங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரே ஒரு முறை உங்களுக்கு பிடித்த பீடையும் சனியும் ஒழிய வேண்டும் என்றால் 2026 ஒரே ஒரு முறை விவசாய சின்னத்தை தொட்டு பாருங்கள், உங்கள் பிடித்த பீடை ஒழியும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு முறை விவசாய சின்னத்தை தொடுங்க.